ஓம் சாமியே சரணமையப்பா. வணக்கம் மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு மஞ்சுமா. இன்றைக்கி கார்த்திகை 1. கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்கள் எல்லாருக்கும் சீக்கிரமாக வந்துடும் நம்புகிறேன். இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் கண்டிப்பாக எல்லாருக்கும் அருள் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிற மக்களே. இன்றைக்கி நம்ம மஞ்சுமா விலாக்ஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு கன்னிசாமிங்க மலைக்கு போன பார்ட் 1 பார்ட் 2 நிச்சயமாக எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, கோவில் அதாவது சபரிமலைக்கு கிளம்புன அந்த தருணம்லேருந்து நல்லபடியாக வீட்டுக்கு வந்த தருணம் வரைக்கும் இந்த பதிவு சரிங்களா? வாங்க கண்டிப்பாக பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே கோவிலேருந்து இருமுடிலாம் கட்டிக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. கேட்கலாம் வாங்க. நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. வீட்டானருந்து கிளம்பிட்டாங்க. குழந்தைங்கள்லாம் அம்மாவை பிரிய முடியாத ஒரு ஏக்கம், எங்களுக்குமே பிரிய முடியாத ஒரு ஏக்கம். அதாவது நம்ம குழந்தைங்க எங்கே தான் போனாலுமே நமக்கு தெரிஞ்சு நம்ம அம்மா வீடோ இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்களே கண்டி, இந்த மாதிரி ஒரு 3 நாள் நம்மளை விட்டு ரொம்ப கொஞ்சம் லாங் போகிறாங்கன்னு எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சரி, நல்லபடியாக கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் முருகனை பார்க்க பழனி தரிசனம். குழந்தை காலையிலேயே போயிட்டு குளிச்சுட்டு டிஃபன் கொண்டு போயிருந்தாங்க, சப்பாத்தி கொண்டு போயிருந்தாங்க, செஞ்சு கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாங்க இந்த மாதிரி மலைக்கு நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். மலைக்கு போகிறாங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு சமையல், இட்லி அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்கள அடுத்த வேலைக்கு சாப்பிட வைக்கிறது ரொம்ப பெரிய புண்ணியம். இதை செஞ்சு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா முருகன் கோவில் நம்ம பழனிக்கு போயிட்டு சாமி பார்த்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சான். அங்கேருந்து நேராக பம்பாக்கு கிளம்பிட்டாங்க. இதுதான் பம்பா நதி. கண்டிப்பாக பார்ப்போம், எல்லாருமே இது வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ இந்த பம்பாவில் காலையிலே அவங்க ரீச் ஆகிட்டு குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் பம்பா நதி. ரொம்ப 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 அருமையான நதி. புண்ணியங்கள் சேரும் இங்கே குளிச்சா அப்படின்றது உண்மை. பம்பாவில் எல்லாருமே காலையிலே குளிச்சுட்டாங்களாம். குளிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு ஆப்போசிட்லேயே லாக்கர் ரூம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட திங்ஸ் எல்லாம் அங்கே வைக்கலாம் அப்படின்ட்டு. பம்பாலேருந்து இதுதான் இப்போ சபரிமலைக்கு ஏற போகிற அந்த படி. ஸோ இங்கேருந்து கற்பூரம் வச்சுட்டு நல்லபடியாக ஏறிட்டாங்க. இது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க எல்லாருமே அந்த வேஷம் போட்டுக்கிட்டாங்க. வேஷம் போட்டுக்கிட்டு அந்த குச்சி கொடுப்பாங்க, சரங்குத்தி அப்படின்ட்டு. அந்த குச்சி சொருகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இந்த கன்னிசாமிங்க இது இவங்கெல்லாம் இந்த கன்னிசாமிங்கெல்லாம் இதை பண்ணுவாங்களாம், சரங்குத்தி. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே குத்தணும் அப்படின்னாங்க. ரொம்ப பெரிய நல்ல விஷயங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் மிட் நைட்டில் எடுத்திருக்காங்க, அதாவது காலையில் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு அந்த அளவுக்கு சரியாக தெரியல. ஒரு சில ஃபோட்டோஸில் நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. இந்த வேஷம் போட்டுக்கிட்டு நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. ஆடிட்டு அந்த கையில் ஒன்று குச்சி கொடுப்பாங்க, இந்த மாதிரி செடிங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா போகிற இடத்துல உருண்டை மாதிரி வெள்ளை கலரில் ஒரு மாவில் கொடுப்பாங்களாமா. அதை ஒரு இடத்துல தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லியும் சொன்னாங்க. அது அந்த காட்டில் தூக்கி போட்டாங்க அப்படின்னா வனதேவதைகள் அதை சாப்பிடுவாங்களாம். மொத்தமாக கீழே பம்பாலேருந்து சபரிமலைக்கு போகிறதுக்கு 5 கிலோமீட்டர் தூரம் தான் ஆகுது அப்படின்னும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 1535 அடி மேலே ஹைட்டில் இருக்கார் சபரிமலை ஐயப்பன் அப்படின்னு சொன்னாங்க பம்பாலேருந்து. ரொம்பவுமே ஒரு ஆச்சரியமாக ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் கேட்டிருந்தேன். இவங்கெல்லாம் மலைக்கு போயிட்டு வந்துட்டு இது பார்த்தீங்களா அது, ஏன்னா நான் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போன இடம். ஸோ இதெல்லாம் அப்படி தான் இருக்கான்னு நான் ரொம்ப 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 என் ஹஸ்பண்ட்கிட்டேயும் குழந்தைங்கக்கிட்டேயும் கேட்டுட்ருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே சபரிமலைக்கு வந்துட்டாங்க பம்பாலேருந்து.
இவங்க எடுத்து கொடுத்த வீடியோ மட்டும்தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு கேப்சர் பண்ணி ஓரளவுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இதுலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்யூவில் நிற்கிறாங்க பாருங்கள், பயங்கர கூட்டம். இது வந்து எப்படி போனாங்கன்னா கார்த்திகை மாதம் தான் இப்போ சபரிமலை ஐயப்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க வந்து எப்படின்னா ஒரு சில டைமில் மாதத்தில் முதல் 5 நாட்கள், அதாவது மாதப்பிறப்பு இருக்கும் இல்லைங்களா, முதல் 5 நாட்கள் மாதப்பிறப்பில் முதல் 5 நாட்கள் கோவில் நடை திறக்கப்படுமாம். ஸோ அந்த டைமில் போனால் ஐயப்பனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க முந்தின மாதமே இவங்க வந்து போயிட்டு வந்துட்டாங்க. அடுத்த மாதம் குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போக முடியாது, கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனாங்க. ரொம்ப அருமையான தரிசனம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தாங்க மலை ஏறிட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து படுத்துருவாங்க. டோலி சவாரியும் இருக்கான். டோலிக்கு வந்து இப்போலாம் 8000 அந்த மாதிரி கேட்குறாங்க. கீழே பம்பாலேருந்து மேலே வர்றதுக்கு, அந்த 5 கிலோமீட்டர் வர்றதுக்கு கண்டிப்பாக கஷ்டம் இல்லையாங்க. நம்மளால் ஒரு ஆள் போய் நடக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க வந்து நம்மளோட அந்த 4 பக்கமும் கட்டை வச்சு கட்டிக்கிட்டு டோலி சவாரி அந்த மாதிரி வந்து அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. ஒரு ஆளுக்கு 2000 மாதிரி 4 பேர் தூக்கிட்டு வராங்க. 8000 டோலிக்கு அப்படின்னு சொன்னாங்க. கீழே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா வழித்துணை விநாயகர் அவரை கும்பிட்டுட்டு அங்கே ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் மேலே சபரிமலை ஏற ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம சபரிமலைக்கு போன நம்ம பக்தர்கள் எல்லாரும் இப்போ போயிட்டு ஐயப்பனை தரிசனம் செய்ய போகிறாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆனந்தம் தான். ஆனால் யாருக்குமே அந்த டயர்டுங்கிறதே இல்லையாங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கேருந்து நமக்கு தான் வந்து குழந்தைங்க நடந்தாங்களா இல்லையான்னு தெரியலையே, என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அங்கே போய் அந்த பசங்க ஒரு ஃபோன் கூட எங்களுக்கு பண்ணலைங்க. என்ன இது, நாங்களே ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். சரி, அவங்க போன இடத்துல குழந்தைங்களோட ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா போனதே வந்து ஒரு 15-20 கிட்ட குழந்தைங்க போனாங்க பெரியவங்களோட. அப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இல்லையா. ஸோ இதுதாங்க சாமி பார்க்க வந்துட்டாங்க. அந்த டிக்கெட் கவுண்டர் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இப்போது ஒரே கூட்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து தான் சாமி பார்த்துட்டு வெளியில் வராங்க. இந்த இடத்துலேருந்து பார்ப்பீங்க பாருங்கள், நீங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியில் வராங்க. இந்த மாதிரி வந்து இப்போது திருச்செந்தூர்லாம் கூட இந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. திருப்பதி மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து இந்த குடோன் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. மேலேருந்து பயங்கர கூட்டமாக, மழை வேறங்க அன்னைக்கு. அவங்க சாமி பார்த்த அன்னைக்கு மழை வேற பெஞ்சுது. ஸோ நல்லபடியாக சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இடம் சபரிமலை ஐயப்பன் மேலே சன்னிதான கோவிலில். அங்கேருந்து தான் இதை எடுத்திருந்தாங்க. எவ்வளோ சாமிங்க பாருங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா. நிறைய பேரால் இதெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா. இப்போ பார்க்கணுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் போய் தேடி பார்ப்போம். ஸோ நம்ம உறவுகள், நம்ம மக்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இங்கே தாங்க இருக்கார், இங்கே தான் இருக்கார். இன்னொரு சின்ன தகவல் சொல்ல நினச்சிருந்தேன். எத்தனை பேருக்கு நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம் ஐயப்பன் அப்படின்னாலே புலி மீது வருவார் அப்படின்ட்டு. ஆமாங்க, ஆனால் ஐயப்பன் வந்து குதிரை மீது தான் வந்து அவர் சவாரி செஞ்சாராம். இங்கே இருக்கக்கூடிய அந்த கொடிமரம் இருக்குது பாருங்கள், அந்த கொடிமரமில் கொடி வந்து பறக்க விடுவாங்க. அந்த அந்த கொடியில் வந்து பார்த்திங்கன்னா குதிரை வடிவம் தான் இருக்கும் அப்படின்னும் சொன்னாங்கங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இல்லையா. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கொண்டு போன அந்த நெய் தேங்காய் எல்லாத்தையும் வந்து ஒரு தேங்காய் வந்து அங்கே அந்த நெருப்பில் போட்டுருவாங்க. இன்னொரு தேங்காவை என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே உட்காந்து உடச்சி பக்கெட் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இது எல்லாமே வருஷம் இந்த பக்கெட்டு, தட்டு, டம்ளர் இது எல்லாமே வாங்குவாங்களாம். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏலமில் விடுவாங்க. இப்போ குரூப்பாக சேர்ந்து காணிக்கை போட்டு இதெல்லாம் வாங்குவாங்க. வாங்கிட்டு இதை ஏலமில் விடுவாங்களாம். இப்போ 500 அப்படின்னு ஏலம் விட்டாங்கன்னா யார் அதை 600 700 வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த சபரிமலை போயிட்டு வந்தது தட்டு, இந்த நெய் பக்கெட்டு, டம்ளர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள், நம்ம சபரிமலைக்கு போகணும், இது நம்ம வந்து ஏலமில் எடுத்தோன்ற ஒரு நல்ல ஞாபகம் இருக்கணும் இல்லைங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வரும்போது ரொம்ப அருமையான காட்சி இந்த இடம். போகும்போது ஒரு இடம் சொன்னாங்கங்க. அதாவது பந்தலராஜா அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தாராம். இந்த சபரிமலை காட்டுக்கு வந்து அவர் வந்து எப்போவுமே வேட்டைக்கு போவாராமா. அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தையா இருந்தாராமா நம்ம ஐயப்பன். ஸோ முதல் முறையாக ஒரு சித்தர் முன்னாடி அந்த பந்தலராஜா வந்து ஐயப்பனை எடுத்துக்கிட்டு போய் வளர்த்தாராமா. அதுக்கப்புறம் வந்து ஐயப்பன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து தவம் செய்கிறதுக்கு காட்டுக்கு போயிட்டு தான் உட்காந்த நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட கால்கள் இன்னமும் கட்டப்பட்ட நிலையில தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அந்த கால்கள் ஏன் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ வரைக்கும் பந்தலராஜா அவரோட வம்சம்லேருந்து ஒருத்தர் கூட போய் சபரிமலைக்கு போய் ஐயப்பனை பார்க்க மாட்டாங்களாம், பார்க்கவும் கூடாதான். அதுதான் அவங்க குடும்ப கட்டளை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா சப்போஸ் இவங்க குடும்பத்திலேருந்து இவங்களோட தலைமுறையிலேருந்து யாராவது போய், அதாவது பந்தலராஜா இருக்கார் இல்லையா,
அவரோட தலைமுறை போய் யாராவது ஐயப்பனை பார்த்தாங்கன்னா ஐயப்பன் வந்து நம்ம பந்தம் வந்திருக்கு, நம்ம உறவுகள் வந்திருக்குன்ட்டு அவர் கட்டை கழட்டிட்டு எழுந்துருவார். அப்போ அவரோட தியானம் வந்து கலைஞ்சிரும். ஸோ மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக அவர் போய் அங்கே உட்காந்துருக்காரு. அதனால் வந்து அவங்களோட குடும்பத்திலேருந்து யாருமே போய் அவரோட தவத்தை கலைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பந்தலராஜாவோட கட்டளையாங்க. அதனால தான் நம்மளோட ஐயப்பனோட கால்கள் இன்னமும் கட்டப்பட்ட நிலையில் அவர் வந்து உட்கார்ந்துருப்பாராங்க. எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இல்லையா? கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சாமிங்க மேலே போயிட்டு சாமி பார்த்துட்டு நல்லபடியாக பம்பா கீழே வந்துட்டாங்க பாருங்கள். அதேபடி இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்லணும்னு நினச்சேங்க. இப்போது நிறைய பேர் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு 5 கிலோமீட்டர்னு பெரியவங்களுக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு தெரியுமா 5 கிலோமீட்டர்னால் எவ்வளோ தூரம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த இந்த மாதிரி ஷெட்டு ஆரம்பிக்குது பாருங்கள். நீலிமலை இப்போது பம்பாலேருந்து இது மேலே ஏறினோடனே அடுத்தது வந்து நீலிமலை, சின்ன பாதை பெரிய பாதைன்னு 2 பாதை ஆரம்பிக்கும். அதில் நீங்கள் எந்த பாதையில் வேணாலும் போய்க்கலாம். அந்த பாதை மேலே முடிஞ்சோடனே நீலிமலை அப்படின்னு வருவாங்க. அங்கேருந்து ஷெட்டு ஆரம்பிக்கும். அங்கேருந்து மொத்தம் 18வது ஷெட்டு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சபரிமலை தேவஸ்தானம் அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 18வது ஷெட்டு, ஒரு ஷெட்டும் நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டே போனீங்க அப்படின்னா 18வது ஷெட்டு வந்துட்டாலே நம்ம வந்து சபரிமலை ஐயப்பனை காண வந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அங்கேருந்து கிளம்பி நம்ம மக்கள் எங்கே வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம், திருநெல்வேலிக்கு போனாங்க. குற்றாலமில் போகும்போது வந்து நைட்டு ஈவினிங் மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அங்கே அலோவ் பண்ணலை. ஸோ வெளியிலேருந்து மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மா வந்து கூட போயிருந்தாங்க. இவங்க வந்து கூட போயிருக்காங்க. இப்போ இந்த அண்ணா தான் இங்கே பிளாக் ஷர்ட் போட்டிருக்காங்க. இவங்க தான் வந்து எல்லாருமே ரொம்ப அழகாக வழி நடத்தி ரொம்ப அன்பாக நம்மளை நம்பி ஐயப்பன் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, இவங்களை நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவரோட பெரிய பெரிய நோக்கம். ஸோ நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்தாரு. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதம் சொல்லிக் கொடுக்கும் விதம் இவர்கிட்ட இருந்து தான் நாங்கள் கற்றுப்போம். என் வீட்டுக்காருக்கும் என் குழந்தைக்கும் மாலை போட்டதும் இவர் தான். இந்த அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையாக போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிருந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ரொம்ப அன்பாக பேசி எல்லாருக்குமே டவல் போட்டு மாலை மரியாதை செஞ்சு ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க இந்த அண்ணா. இவர்கிட்ட ரொம்ப 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 ஆன்மீகம் நிறையவே இருக்குது. நிறைய கற்றுப்போம் நாங்கள். எங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு டவுட்டு இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறத நான் இந்த அண்ணனுக்கு ஃபோன் அடித்து கேட்பேன். அவர் வேறு யாரும் இல்லை, எங்கள் அக்காவோட மாமா, எங்கள் மாமாவோட தாய் மாமா. ஸோ நாங்கள் எல்லாருமே உரிமையாக அண்ணன் அப்படின்னு தான் கூப்பிடுவோம் அவரை. ரொம்ப ரொம்ப அன்பானவர். நம்ம சாமிங்களும் ரிட்டன் வந்துட்டாங்க. நாங்களும் அக்கா வீட்டாண்டேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வீட்டுக்கு குடுவாஞ்சேரிக்கு வந்தோடனே அம்மா 2 பேருக்கும் ஆர்த்தி எடுத்தாங்க. நல்லபடியாக ஆர்த்தி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சாங்க. என் ஹஸ்பண்டுக்கு கூட கொஞ்சம் டயர்டாக இருக்குமே கண்டி என் பாப்பாவுக்கு டயர்டு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாய். கூட போன அண்ணாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப அருமையாக குழந்தைங்கள பார்த்துக்கிட்டாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் ஷேர் பண்ணி அங்கே வந்து போன உடனே என்ன சொன்னாங்கன்னா, யாருமே இந்த காசை பற்றி நீ இது வாங்கினா அது வாங்கினா எந்த இதுவும் இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஐயப்பன் கிட்ட விட்டுருங்க. வீட்டுக்கு போய் தான் நம்ம இதை பற்றினதே நம்ம பேசணும். இந்த காசை பற்றி இங்கே எதுவுமே பேசக்கூடாது, எல்லாமே நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா எல்லாரையுமே அவ்வளோ நம்பிக்கையாக கூட்டிகிட்டு வந்தார். இவங்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தாங்க இந்த ஷேரிங் பற்றியே பேச ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் எல்லாமே அந்த அண்ணாவோடது தான். ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் எல்லாமே தனித்தனியாக பிரித்து அவங்கவுங்க வேலைகளை அழகாக செஞ்சாங்க. நம்ம வீட்டுக்கு நல்லபடியாக வந்துட்டோம் ஐயப்பா அப்படின்னு சூப்பராக சூரத்தேங்காய் வீட்டில் விட்டு, அதாவது இந்த சூரத்தேங்காய் வந்து நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி போகும்போது உடைப்பாங்க. பார்ட் 2ல் பாருங்கள், கண்டிப்பாக தெரியும் எந்த மாதிரி பூஜைகள்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ பார்ட் 3 சூப்பராக முடிஞ்சிருச்சு. நைட்டு 11:45 மணிக்கு நாங்கள், ஏன்னா அடுத்த நாள் தீபாவளி சரிங்களா. ஸோ தீபாவளி அப்படிங்கிறதுனால காலைல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்போ வந்து நம்ம மாலை கழட்டக்கூடாதுன்ட்டு 12 மணிக்கு முன்னாடியே இந்த வேலை செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் வந்து நல்லபடியாக போயிட்டு வந்த அந்த பிரசாதம் எல்லாமே எடுத்துக்கிட்டு ஐயப்பனாண்ட வச்சு தீபம் காமிச்சிட்டு இப்போ வந்து மாலையும் எப்படி கழட்டுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பாப்பாவுக்கு வந்து ஹஸ்பண்ட் அவங்க பெரியசாமி மாலை கழட்டினாங்க. அவங்களே கழட்டிக்கிட்டாங்க. கழட்டி ஒரு சுத்தமான பசும்பால் ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு அந்த மாலைகளை அந்த கிண்ணத்தில் தான் போடணும். இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள் பால் பிரசாதம் எல்லாம். அவங்க 2 பேரோட மாலையும் இந்த தூய்மையான பசும்பாலில் போட்டுட்டு
அடுத்த நாள் கொஞ்சம் நேரம் கழித்து அலசி இன்னொரு தண்ணியிலையும் அலசி மாலையை நல்லா காத்தார வச்சுட்டு அடுத்த நாளே என்ன பண்ணோம், சுத்தபத்தமாக எழுந்த உடனே காலையில் குளிச்சுட்டு அதுக்குள்ளே நானும் மறுநாள் காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு சாமிங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் கையில் தாங்க துவச்சி போடணும். மிஷினில் போடுற விஷயம்லாம் இருக்கக்கூடாது. கையில் எல்லாத்தையுமே அலசி கம்ஃபர்ட் போட்டு காய வச்சுட்டு தீபாவளி அன்னைக்கு நான்வெஜ் அன்னைக்கு எங்கள் வீட்டில். ஸோ அதனால் சுத்தபத்தமாக செஞ்சு முடிச்சுட்டு பலகாரம் எல்லோரும் தெருவுக்கும் கொடுத்துட்டோங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.